விஜயை தவறாக வழி நடத்துவது யார்? தமிழக வெற்றி கழக தலைவர் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா வின் பண்ணி சிஎம் சீட்ல உட்கார்ந்தே ஆகணும்னு தீயா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வகையில செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில பரப்புரை மேற்கொள்ள இருக்காரு. ஆனா வெறும் 15 நிமிஷத்துக்கு மட்டுமே பேச அனுமதி கிடைச்சிருக்கு. மேலும் மக்கள் அதிக அளவு கூடுவாங்கன்னு அவர் ரோட் ஷோ நடத்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. மேலும் அவர் அறிவிச்சிருக்கிற பரப்புரை நாட்கள் எல்லாமே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதால ட்ரோலுக்கு ஆளாகி இருக்காரு விஜய். ஆல்ரெடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதின்னு பேர் வாங்கின அவர் இப்ப வீக்கெண்ட் அரசியல்வாதி பேர் வாங்கிட்டாரு. வீக் டேஸ்லயும் அரசியல் செய்யுங்க விஜய்னு மீம்ஸ் வைரல் ஆகிற நிலையில பாஜக பிரமுகர் அண்ணாமலை வாய்விட்டே கிண்டல் பண்ணிட்டாருன்னா பாத்துக்கோங்க. மேலும் தமிழக வெற்றி கழக பிரமுகர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறத டாக் பண்ணி ஆளும் திமுக தாவேகாவை பார்த்து பயந்து போயிடுச்சு. அதனாலதான் பொய்யான வழக்குகள் பரப்புரைக்கு அனுமதி மறுப்புன்னு ஏகத்துக்கும் விமர்சனம் பண்றாங்க தாவேகாவினர். இப்படி ஒரு பக்கம் இருக்க வீக்கெண்ட்ல மட்டும் பரப்புரை செய்தா போதும்னு அவரை தப்பா வழி நடத்துறது யார்? அவருக்கு மேடை பேச்சுகள்ல வெறும் சினிமா டைலாக்காவே ஸ்கிரிப்ட் எழுதி தர்றது யாருன்னு கேள்வியும் எழுப்புறாங்க.